வணக்கம், நான் ஹரிபெட்ரு பேசுகிறேன். எங்கள் பயிற்சி முறை ஆங்கில வாக்கியத்தின் தொடக்கம்தான். சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷ் இன் தமிழ் 50Aயில் ஆங்கில மொழியில் சுமார் 1000 வினைச்சொற்கள் இருக்கின்றன. அவற்றில் 996 வர்புகளும் தமிழ் செயல் வாக்கியம் நிகழ்காலத்தில் கிரேன் கிரான் என்றுதான் முடியும். உதாரணம்: நான் படிக்கிறேன், அவன் படிக்கிறான். நான் பேசுகிறேன், அவன் பேசுகிறான். மீதி உள்ள 4 வர்புகள் நிகழ்கால உபயோகத்தில் கிரேன் கிரான் என்று முடியாது. அவைகள் விதிவிலக்குகள் என்று குறிப்பிட்டிருந்தோம். 1. லைக் பிடிக்கும். 2. நோ தெரியும். 3. ஹாவ் இருக்கிறது. 4. வாண்ட் வேண்டும். இவற்றின் வாக்கிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். நிகழ்காலம்: ஃபார், ஐ, வி, யூ, தே, எக்ஸெட்ரா. பன்மை சப்ஜெக்ட் உபயோகம்: சாதாரண வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1இல் தொடங்க வேண்டும். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது சாதாரண வாக்கியத்திற்கு. சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட் ப்ளஸ் V1 இது எதிர்மறை வாக்கியத்திற்கு. டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது கேள்வி வாக்கியத்திற்கு. டோன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது எதிர்மறை கேள்வி வாக்கியத்திற்கு. QW ப்ளஸ் டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது கேள்வி வார்த்தை வாக்கியத்திற்கு. சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஐ லைக் எனக்கு பிடிக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஐ நோ எனக்கு தெரியும். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஐ ஹாவ் என்னிடம் இருக்கிறது. சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஐ வாண்ட் எனக்கு வேண்டும். உதாரண வாக்கியங்களை சாதாரண வாக்கியத்தில் மட்டும் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் மற்ற வாக்கிய வகைகளில் ஒவ்வொரு வரியையும் சொல்லி பாருங்கள். உதாரணத்திற்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஐ லைக் எனக்கு பிடிக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட் ப்ளஸ் V1 ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது. டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 டூ ஐ லைக் எனக்கு பிடிக்குமா. டோன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 டோன்ட் ஐ லைக் எனக்கு பிடிக்காதா. QW ப்ளஸ் டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வாட் டூ ஐ லைக் எனக்கு என்ன பிடிக்கும். இதேபோல் நீங்கள் ஒவ்வொரு வரியிலும் மற்ற வாக்கிய வகைகளில் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு விவரங்கள் புரிந்துவிடும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய மேலான கருத்தை கமெண்டில் அனுப்புங்கள். உங்களின் சந்தேகங்களையும் வரவேற்கிறோம். வெற்றி நிச்சயம். வணக்கம், நான் ஹரிபெட்ரு பேசுகிறேன். எங்கள் பயிற்சி முறை ஆங்கில வாக்கியத்தின் தொடக்கம்தான்.